பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி விடுவார். உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி விடுவார். அதனால் சோர்ந்து போகாதங்க. ஜெபத்தில் உறுதியாருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதங்க. அப்போ ஏற்ற காலத்தில் அதெல்லாம் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீங்க. சரி, இந்த நாள் நிகழ்ச்சியில் ஜெபத்தில் பங்கு பெறுகிற எல்லா தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உலகத்தின் பல தேசங்களில் இருந்து நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. அது கர்த்தர் கொடுத்த ஒரு இணைப்பு. ஏனென்றால் வரப்போகிற உலக எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதலுக்காக முக்கியமாக நாம் ஜெபித்து வருகிறோம். உங்கள் தேசமும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் தேசத்தில் கடைசி கால எழுப்புதல் உண்டாக போகிறது. அதற்கு நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும்படிக்கத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தில் உங்களை இணைத்திருக்கிறார். அதனால் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சரி, இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காய் குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். நான் முதலாவது அதற்கு முன்னால் 2 பாடல்களை பாடி சாட்சிகளை கேட்க போகிறோம். நிறைய பேர் இயேசு எனக்கு சுகம் கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும், யாரோ சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்தா உனக்கு சுகமாயிரும், உனக்கு விடுதலை ஆயிரும்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார், சுகம் கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்க்க வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீங்களோ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் இடத்துல இயேசு உங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். ஜெப நேரத்தில் இயேசு உங்களை தொட்டு அற்புதம் செய்வார். சரி, முதலாவது 2 பாடல் பாடின பிறகு சாட்சிகளை கேட்ட பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். கருத்தாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ல. நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த போதைகள் எல்லாம், போதை மருந்துகள் எல்லாம் ஒழியணும், டாஸ்மாக் கடைகள் எல்லாம் ஒழியணும்னு சொல்லி இப்போ போதை அந்த மருந்துகள் அதை மாத்திரையாக செய்கிறாங்களாம், அதை பிஸ்கெட்டாக செய்கிறாங்களாம். பல விதங்களில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை குறிவைத்து வியாபாரம் பெருகி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டிலுக்காக இந்த போதை ஒழியணும், நம்ம இந்தியாவை விட்டு ஒழியணும்னு தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ல. தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, வேரோடும் வேரடி மண்ணோடும் போதை பொருட்களை ஒழிப்பது தான் இந்த ஆட்சியின் லட்சியம். சட்டசபையில் முதலமைச்சர் பேசுகிறது மாத்திரல, நிறைய நடவடிக்கை எடுத்து 1000க்கும் அதிகமான பேர் இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கிலோ இந்த போதைப் பொருட்கள் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறாரு. இன்னும் தமிழ்நாட்டில் தீவிரமாக இதை குறித்து முதலமைச்சர் கவனம் செலுத்தி காவல்துறைக்கு கட்டளையிட்டு வேகமாய் சுத்திகரிப்பு நடக்கிறது. காரணம் நம்முடைய ஜெபம். நம்ம தான் பாரம் எடுத்து ஜெபித்தோம். இந்த போதை மருந்துகளால் இந்த சிறுவர்கள் முதற்கொண்டு பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி. அதனால் நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்க தேவன் எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி டாஸ்மாக் கடையும் மூடப்படும். விசுவாசத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நம்ம ஜெபித்தோம். உலக அளவில் இந்த கார்ப்பரேட்டுகள், அதாவது பெரும் வர்த்தகர்கள், வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பெரும் வர்த்தகர்கள் ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவர்களோடு கூட இணைந்து கொண்டு கடைசி காலத்தில் உலக மக்களை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்வார்கள். அந்தி கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறவங்களாக இருப்பார்கள் என்பதாக. அதனால் இந்த கார்ப்பரேட்டுகள் தாங்கள் மட்டும் வாழ்ந்திருக்கணும் என்பதற்காய் மற்றவங்களை எல்லாம் அழிக்கும்படியான திட்டங்களை ரகசியமாக செயல்படுத்துகிறார்கள். சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், நடுத்தர தொழில்கள், சின்ன இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அழிச்சிட்டு தாங்கள் மாத்திரம் வாழ்ந்திருக்கணும் என்கிற சிந்தையோட தேசத்தில், இந்தியாவில் நடக்குது, உலக அளவில் எல்லா தேசத்துலையும் இப்போ தீவிரமாக நடக்கிறது. இந்த கார்ப்பரேட்டருடைய திட்டங்கள் முடக்கப்படணும். அப்போ தான் ஜனங்கள் பாதுகாக்கப்பட முடியும், சிறு குறு வியாபாரிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட முடியும்னு ஜெபித்தோம். சமீபத்தில் செய்தித்தாள் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரே ஆண்டில் ரூபாய் 15 லட்சம் கோடி இழப்பு, நஷ்டத்தில் கிண்ண சாதனை படைத்த
ஒரு கார்ப்பரேட் அதை பற்றி எழுதியிருக்கிறான், பேப்பரில் நியூஸ் வந்திருக்கிறார். உலக அளவில் பெரிய பணக்காரன் இந்த கார்ப்பரேட் தங்களுடைய கோடியான பணத்தை வச்சு மற்றவர்களை விலைக்கு வாங்குவது, அடிமைப்படுத்துவது. நம்ம எல்லாம் ஜெபிச்ச ஒரே வருஷத்தில் 15 லட்சம் கோடி நஷ்டம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிண்ண சாதனை இதுவரைக்கும் யாருக்கும் இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்ததே கிடையாது. முதல் முறை கடந்த ஒரு வருஷத்தில் இத்தனை லட்சம் கோடி நஷ்டமடைந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனம் தடுமாற ஆரம்பித்து விட்டார். அப்போ நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு எப்படி செயல்படுகிறார் பார்த்தீங்களா? இந்தியாவிலும் சில கார்ப்பரேட்டுகள் எழும்பி எல்லாரையும் அழிச்சிட்டு தாங்கள் மாத்திர வாழ்ந்திருக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான சட்டங்களை கொண்டு வர அவங்க பல காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்க. நம்ம சரியாக ஜெபிச்சோன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் பிடுங்கி போடுவார். அப்போ எல்லாரும் வாழ்ந்திருக்கும்படிக்கு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி சுயநலமாய் தாங்கள் மாத்திரம் வாழ்ந்திருக்க செயல்படுகிற பொல்லாதோடைய திட்டங்கள் முறியடிக்கப்படும். நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில் எப்படியெல்லாம் அற்புதம் செய்தாரோ அதே விதமான அற்புதத்தை இன்றைக்கும் அவர் செய்கிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் செய்கிற அற்புதங்கள் தான் அதற்கு ஆதாரம். இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே, ஒரு விடுதலை உங்களுக்கு தேவைதானே? இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களை குணமாக்க போகிறார், உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அதுக்கு நீங்கள் ஒரு காசு செலவு பண்ண வேண்டாம், எங்கும் போக வேண்டாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற நிலைமையில் நான் சொல்லுகிற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணினால், வேண்டுதல் செய்தால் இயேசு அற்புதம் செய்வார். அதற்கு சில சாட்சிகள், இதனுடைய அனுபவம் பல இடத்திலிருந்து அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன அனுபவங்கள் உண்மைதானான்னு அவங்கள்ட்ட பேசி நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் உங்களுக்கு அதை வாசிக்கிறோம். அவங்களுடைய பெயர் மாத்திரமல்ல, அவங்களுடைய முழு முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாம் எங்களிடத்திலே உண்டு. அதனால் இவங்க சொல்லுகிற சாட்சி உண்மை என்பதை அறிந்த பிறகுதான் உங்களுக்கு வாசிக்கிறோம். இப்போது முதலாவது சாட்சி சகோதரி சாராள் திருப்பத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நன்றாக இருந்த என் அம்மாவிற்கு திடீரென கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு கை கால் உணர்வற்று போய் படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். ஒரு பக்கம் கையும் காலும் உணர்வற்றதாய் மாற்றி படுத்த படுக்கை, பக்கவாத வியாதி. இனி மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏன்னா பக்கவாதம் வந்துட்டு அந்த நேரம் சில மருத்துவம் செய்துட்டு இனி அவ்வளோதான், கொஞ்சமாக சரியான உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான் அனுப்பிட்டாங்க. வீட்டில் 3 மாதமாக படுத்த படுக்கையாக இருந்த என் அம்மாவிற்கு சுய நினைவு இழந்து எதுவுமே நினைவில் இல்லாமல் போய்விட்டது. நான் உங்களின் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். நீங்கள் அடிக்கடி சொல்லும் ஜெப ஆலோசனை எழுதி வைத்து ஜெபம் செய்யுங்கள் என்பதை நானும் பின்பற்றினேன். என் அம்மாவின் பெயரையும் எங்களின் எல்லா தேவைகளையும் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்பை எழுதி வச்சு பைபிளுக்குள்ளே வச்சு ஜெபிச்சிங்கன்னா தினமும் அதை வைத்து ஞாபகப்படுத்தி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து ஜெபிப்பது அவசியம். இல்லாட்டா ஏதோ ஜெபிக்கிறோம், அந்த நேரம் எது ஞாபகத்துக்கு வருது சரி ஜெபிக்கிறோம், அப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாது. கருத்தாக குறிப்பாக தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வர ஜெபிக்கணும். அப்படி தான் இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பு மீது கை வைத்து விசுவாசத்துடன் ஜெபம் செய்வேன். என்னுடைய விசுவாசம் வீண் போகவில்லை. ஜெபம் செய்ய ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக என் அம்மாவின் உடல் நிலையில் மாற்றம் ஆரம்பித்தது. செயல்படாமல் இருந்த என் அம்மாவின் கையும் காலும் செயல்பட ஆரம்பித்து விட்டது. பழைய நினைவுகளும் திரும்பிவிட்டது. இப்பொழுது நன்றாக பேசுகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த என் அம்மாவிற்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு பரிபூரண சுகத்தை கொடுத்து நன்றாய் வைத்துள்ள இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்தீங்களா, குறிப்பாக விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது இவங்க ஜெபிக்க அந்த காரியத்தில் இயேசு அற்புதம் செய்கிறார்.
அதனால தான் தொடர்ந்து விசுவாசத்தை விட்டு விடாதபடி நம்ம பிரார்த்தனைகளை ஏறெடுக்க வேண்டும். சரி, இன்னொரு சகோதரி கன்னியாகுமரியிலிருந்து சுகப்பிரியா என்கிற ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு எப்பொழுதும் வயிற்று வலி இருக்கும். அதிகமாக வயிறு வலிக்க ஆரம்பித்ததும் மருத்துவரிடம் சென்றோம். ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன வைத்தியம் செய்வது, என்ன செய்வது என்ற சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத உபவாச ஜெபத்தை நானும் உபவாசத்தோடு பார்த்தேன். ஜெப வேளையில் நீங்கள் ஜெபித்த போது நானும் எனக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு கொக்கி போன்ற ஒன்று என் வயிற்றில் போட்டு எதையோ எடுத்து செல்வதை போன்ற ஒரு உணர்வு எனக்குள் வந்தது. எனக்கு நல்லா தெரிஞ்சுது, ஏதோ ஒன்று என் வயிற்றிலேருந்து எடுத்து போடுறாங்கன்னு. மறுமுறை மருத்துவரிடம் ஸ்கேன் செய்தபோது பரிசோதனையில் ஒரு நீர் கட்டி கூட என்னுடைய கர்ப்பப்பையில் இல்லை. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இயேசு எவ்வளவு பெரிய அற்புதர்! என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் வயிற்றிலிருந்த நீர்க்கட்டிகள் ஒன்றும் இல்லாதபடி செய்தார். எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். பார்த்தீங்களா, அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்க போகுது. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா இதே நேரம் இயேசு உங்களுக்கும் இப்படி செய்வார். இன்னொன்று பாருங்கள், சகோதரி ஞான கிறிஸ்டினாள் தக்கலை, கன்னியாகுமரி மாவட்ட தக்கலையிலிருந்து 2019 ஆண்டிலிருந்து எனக்கு இருமல் அதிகமாக இருந்தது. சத்தமாக இருமும் போதெல்லாம் இரத்த துளிகள் எனக்கு வரத் தொடங்கியது. நாளடைவில் லேசான இருமலுக்கு கூட அதிகமாய் இரத்தம் வர ஆரம்பித்தது. மருத்துவரிடம் காண்பித்த போது என்னுடைய நுரையீரலில் ஒரு சிறு கட்டி இருப்பதாகவும் அதை ஆப்ரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கட்டி பெரிதானால் நுரையீரல் முழுவதையும் அகற்ற வேண்டி இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ரொம்ப பயந்து போன சூழ்நிலையில் 2019 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தின் நேரலையை நான் பார்த்தேன். அப்பொழுது நீங்கள் மிஷினரிகளை குறித்ததான காரியங்களை சொன்னீர்கள். நானும் ஜெபம் செய்துவிட்டு ஒரு மிஷினரியை தாங்குவதற்காக முடிவெடுத்து தொடர்ந்து பணம் கொடுக்கவும் ஆரம்பித்தேன். பெரிய ஆச்சரியம், அதன் பிறகு எனக்கு இருமலும் வரவில்லை. அப்படியே இருமல் வந்தாலும் இரத்தமே வரவில்லை. என் உடம்பில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. இத்தனை வருடமாய் நான் சோதித்து பார்த்ததற்கு பிறகுதான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். 2019 சுகமாயிற்று. இதுவரைக்கும் சோதித்து பார்த்துட்டாங்க, அந்த பிரச்சனையே இல்லை. இயேசுவின் ஊழியத்தை நாம் தாங்கும்போது இயேசு நாம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். எந்த செலவினங்களும் இல்லாமல் ஒரு பரிபூரணமான சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மிஷினரி ஊழியத்தை அவங்க தாங்கினாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிற ஒரு ஊழியத்தை தாங்கின போது இயேசு அவளுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார் பாருங்க. இன்னொரு சகோதரி கேத்தரின் ராமநாதபுரம் அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த 10 வருடமாய் எனக்கு முதுகு வலி இருந்தது. கொஞ்ச நேரம் கூட என்னால் நிமிர்ந்து உட்கார முடியாது. எப்பொழுதும் படுத்திருக்கலாம் என்றுதான் தோன்றும். அதிக நேரம் உட்காரவும் முடியாது, அதிக நேரம் நிற்கவும் முடியாது. சில நேரங்கள் படுத்துக்கொண்டே என் வேலைகளை செய்வேன். கொஞ்ச நேரம் நின்றால் உட்கார்ந்தால் கூட முதுகு வலி என்னை வாட்டி எடுத்துவிடும். வலியை சொல்லக்கூட முடியாத அளவிற்கு முதுகு வலியால் நான் கொடுமையான வேதனைகளை அனுபவித்து வந்தேன். உங்களுடைய நிகழ்ச்சிகளை கூட நான் படுத்திருந்து தான் பார்ப்பேன். ஒரு நாளும் உட்கார்ந்தோ முழங்கால் படியிட்டோ நான் ஜெபித்தது இல்லை. இந்த ஜனவரி மாத 1ஆம் தேதி அற்புத பெருவிழாவில் ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் ஒரு வைராக்கியத்தோடு முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த ஜெப நேரத்திலேயே இயேசு உங்கள் மூலமாக என் பெயரை அழைத்து என் பிரச்சனைகளை வெளிப்படுத்தி என் வேதனைகள் மறைகிறது என்று நீங்கள் சொன்ன நேரத்திலேயே எனக்குள் எலும்புகளெல்லாம் ஒரு சங்கிலி போன்று ஒன்று கூடுவது போன்று தோன்றியது.
அதிலிருந்து எனக்கு இருந்த முதுகு வலி காணாமல் போனது. எந்த வேதனையும் இப்பொழுது எனக்கு இல்லை. அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கிறேன், அதிகம் நடக்கிறேன், என் வீட்டு வேலைகள் முழுவதையும் நான் தான் செய்கிறேன். ஆனால் எந்த வேதனையும் வலியும் இல்லாமல் இயேசு எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு 10 வருடமாக இருந்த வலி வேதனையிலிருந்து ஒரே நாள் ஜெபத்தில் விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. ஸ்பைனல் கார்டு, முதுகில் பிரச்சனை, படுத்தே தான் இருக்க முடியும். எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை? அப்படி ஒரு வேதனை. ஆண்டவர் அவனுடைய விசுவாசமுள்ள ஜெபத்தை கனப்படுத்தினான். முழங்கால நிற்க முடியாது, ஆனால் நான் முழங்கால நின்று ஜெபிக்கிறேன் வைராக்கியத்தோடு நின்று வலியோடு ஜெபித்தாங்க. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை தாழ்மையை கண்டார். அவனுடைய பேரை சொல்லி அவனுடைய வியாதியை சொல்லி விடுதலை கொடுக்கிறேன்னு சொல்லும்போது விடுதலை. நல்ல ஒரு அற்புத சுகம். பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்களுக்கும் இயேசு செய்வார். அடுத்தது சகோதரி ஜெபரத்தினம், மும்பை. அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க, என் கணவருக்கு 13 வருடங்களுக்கு முன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்திருந்தார்கள். அதன் பிறகு என் கணவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனையும் இருந்தது. அவர் உடம்பில் ஆக்சிஜன் அளவு மிகவும் கம்மியாக இருக்க தொடங்கியது. மருத்துவர்களின் ஆலோசனையின்படி வீட்டில் வைத்தே என் கணவருக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்து ஆக்சிஜன் கொடுத்து வந்தோம். இரவு நேரத்தில் தூங்கும்போது கனவில் நிறைய பாம்புகள் வந்து பயத்தில் தூக்கத்தை விட்டு எழுந்து விடுவார். மேலும் இரவு நேரங்களில் அடிக்கடி விக்கல் ஏற்பட்டு மூச்சு திணறலும் வந்துவிடும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ததிலிருந்து வலது தோள்பட்டையில் ஒரு வலி இருந்து வந்தது. சட்டையை கூட தானே போட்டுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவார். இப்படி 3 விதமான பிரச்சனைகளில் என் கணவர் இருந்து வந்தார். கடந்த 2022 வருடம் அக்டோபர் மாதத்தில் நடந்த ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தோம். நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் ஜெப வேளையில் என் கணவர் தலையில் கை வைத்து நான் ஜெபித்தேன். நான் ஜெபித்த அதே நேரத்தில் நீங்கள் என்னுடைய கணவரின் பெயரை அழைத்து, சாமுவேல் எட்வர்ட், கர்த்தர் உங்களை தொடுகிறார், இப்பொழுது நீங்கள் சுகமாகுகிறீர்கள் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போதே ஒரு வல்லமை என் மீதும் என் கணவர் மீதும் இறங்கியதை உணர்ந்தோம். அன்றைய நாளிலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. கைவலியும் இல்லை, பயமுறுத்தும் எந்த கனவுகளும் வருவதே இல்லை. இரவு நேரத்தில் நன்றாக தூங்குகிறார்கள். கடந்த 9 வருடமாக என் கணவருக்கு இருந்த 3 விதமான பிரச்சனைகளும் பெயர் சொல்லி அழைத்து இயேசு தொடுகிறார் என்று சொன்ன அந்த நேரத்திலேயே முற்றிலும் மறைந்தது. உடலும் உள்ளமும் பலவீனத்தில் இருந்த என் கணவரை பலத்தால் இடைக்கட்டின இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான சுகம். 9 வருடமாக 3 பிரச்சனையில் கஷ்டம். மனைவி கை வைத்து ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி பெயரையும் சொல்லி விடுதலையும் கொடுத்தார் அந்த நாளில் இருந்து. இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் எப்படிங்க? நாங்கள் எங்கேயோ உட்காந்து ஜெபிக்கிறோம், மும்பையிலிருந்து அல்லது எங்கோ ஒரு மாவட்டத்தில் எங்கோ ஒரு கிராமத்திலேருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெயரையும் சொல்கிறார், வியாதியும் சொல்லுகிறார். அதான் இயேசு. என்னால் அவர் கடவுள், அவர் ஆண்டவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், சகலரையும் நோக்கி பார்க்கிற தேவன், எங்கும் வியாபித்திருக்கிறவர். அவருக்கு எல்லாருடைய பேரும் தெரியும், எல்லாருடைய பிரச்சனையும் தெரியும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மனிதன், நான் மந்திரவாதி கிடையாது, எனக்கு அப்படிலாம் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர், அதாவது இந்த தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறவர். அது குறித்து பைபிளில் எழுதியிருக்குது, அது ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும் போது அப்படி நடக்கும் என்று. அது இயேசு பரிசுத்தாவின் வல்லமையினால் தன் வல்லமை கொண்டு ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார்ல, அதே நேரத்தில் சுகம் விடுதலை உண்டாகுதில்லை. அதான் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம், அதுதான் அற்புதம் என்பது. இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். சரி, இப்போ நீங்கள் ஆயத்தமாக இருங்க ஜெபிக்க. இன்னும் சில நிமிட நேரம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபிக்கணும். நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். அதுக்கு முன்னால் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இவங்க கூட ஆச்சரியமாக சொல்லியிருக்கிற காரியத்தை நல்ல கவனமாக பாருங்கள். இதுவும் ஆச்சரியம்தான், எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இயேசு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர்.
சகோதரி காஞ்சனா கோயம்புத்தூர்ல இருந்து சகோதரி காஞ்சனா, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதமான காரியம். 2012 2022 வரை பயம் பயம் பயம், முதுகில் ஒரு பாம்பு நெளிகிற மாதிரி உணர்வு. யோசித்து பாருங்கள், எப்படி வாழ முடியும் பாருங்கள். முதுகில் எப்போவுமே அந்த பாரம், ராத்திரி தூங்க முடியாது, கணவர் அடையாளம் தெரியல, பிள்ளைகிட்ட சந்தோஷமாக பேச முடியல. 10 வருடம் வேதனை பார்த்தீங்களா? ஆனால் இவங்க இயேசு பற்றி இந்த நிகழ்ச்சி மூலம் கேள்விப்பட்டு அந்த மகள், ஸ்கூலில் படிக்கிற மகள்னு நினைக்கிறேன், அந்த மகள் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பாருங்கள் உங்கள் பெயரை சொல்லி விடுதலை கொடுக்கிறார். இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லை? பெயரை சொல்லி, அந்த பெயர் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்களே சொல்ல, அந்த பெயரை சொல்லி சொல்லும் பொழுதே அவங்கள விட்டு ஒரு கருப்பான உருவம் அவங்களுடைய உடம்பை விட்டு வெளியேறி போகிறது அவங்க பார்த்துருக்காங்களே. உடனே விடுதலை, சுகம். அந்த நாள்லேருந்து 10 வருடமாக இந்த வேதனை மறைஞ்சிட்டே விடுதலை உண்டாயிட்டே. அதானே இயேசு கிறிஸ்து. இதுக்கு என்ன பணம் செலவு பண்ணாங்க, எங்கே போனாங்க? ஒன்றும் இல்லை, வீட்டிலே இருந்து ஜெபிச்சாங்க, அவ்வளோதான். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கூப்பிட்டு ஜெபித்தாங்க. இலவசம். இயேசு கிறிஸ்து கொடுக்குற சுகம், விடுதலை இலவசம். இலவசமாக அந்த சுகத்தை, விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கும் இயேசு செய்வார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசு மதத்தை ஸ்தாபிக்கவும் இல்லை, மதத்தை பரப்புங்கள் என்று சொல்லவும் இல்லை. விடுதலை கொடுக்கிற இயேசு என்கிற இரட்சகரை சொல்லி ஜனங்களுக்காக பிரார்த்தனை செய்யவும், ஜனங்கள் அதன் மூலம் விடுதலை ஆசீர்வாதத்தை பெறவும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அறிவிக்கும்படி கட்டளையிட்டார். அதை செய்கிறோம், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு சாட்சி கேட்க போகிறீங்க. சகோதரர் சிவகுமார், கோயம்புத்தூர். இவங்களுக்கு கோயம்புத்தூர் தான், அவருடைய பெயர் சிவகுமார். இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்கிறத கேளுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நிறைய பாடு, பிரச்சனை, பணம்லாம் செலவு பண்ணிட்டோம், ஏமாற்றம், விடுதலை இல்லை, நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிட்டீங்க, பயம், கலக்கம். ஆனால் இயேசுவில் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்களா, பயம், மரண பயம். புதிய ஏற்பாடு வேத புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதி, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அது என்னது உங்களுக்கு தேவைன்னா கூட நாங்கள் உங்களுக்கு இலவசமாய் அனுப்பி வைப்போம். அதில் இயேசுடைய போதனைகள், அற்புதங்கள் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை வாசிக்க சும்மா அதை தலையின் கீழே வச்சுட்டா பயம் போகாது. அது மந்திரக்கோல் அல்ல. அதை வாசிக்கும்போது அந்த வசனத்தின் வல்லமை தான் விடுதலை கொடுக்கும். அவர் வாசிக்க மரண பயம் விலகி விட்டார். ஆனால் பாருங்கள், அவங்க ஜெபத்தை தடுக்கிறதற்கு ஒரு ஆவி போராடுது. இவங்க இயேசு ஒப்பு கொடுத்துட்டாங்களே, ஜெபிக்கிறாங்களே, இந்த ஆவி போராடுகிறாரு. அப்போ தான் ஆண்டவர் அற்புதமாய் பெயர் சொல்லி விடுதலை கொடுத்து, அந்த நாள் இந்த அற்புத விடுதலை, கற்பத்தின் ஆசீர்வாதம். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவரை நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டு உரிமையோடு அவரோடு பேசலாம். தகப்பனே அப்பான்னு கூப்பிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் தருவார். அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அது தருவியா, இது தருவியா, காசு தருவியா, எனக்கு அது கொண்டு வருவியா, எல்லாமே இலவசம். அவர் கொடுக்குற சுகம், விடுதலை எல்லாமே இலவசம். ஏன்னா அவர் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் உங்களை நேசித்து உங்களோடு பேசுகிறார். இயேசுவே, எங்களுக்கு நீங்கள் எங்கள் குல தெய்வமாக, குடும்பத்திற்குரிய தெய்வமாக இருங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாமாய் அவர் இருந்து நடத்துவார். அவர் தேடி எங்கேயும் போகணும், பணம் செலவு உங்கள் வீட்டில் இருந்து ஜெபிச்சா போதும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு சொல்கிறார். உங்கள் கூடவே இருப்பார் அவர். அவரை தேடி வேறு எங்கேயும் போக தேவையில்லை, உங்களோடு அவர் இருப்பார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அவருடைய பிரசன்னம் உங்கள் கூட இருக்கும். பாடு நிறைந்த உலகம், உபத்திரம் வந்தோடனே இயேசுவே நீ ஜெபித்த உடனே அவர் பதில் தருவார். இப்போ பாருங்கள், அவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பார்த்தீங்களா? மற்றவங்களுக்காக நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். இந்த மாதிரி இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும், நானும் இப்படி பயத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், வியாதி சுகவீனத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். 5 நிமிடம் தான் ஜெபம். சரியா? எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள்,
இந்த மாதிரி ரகசிய பாவங்கள், ஆன்லைன் பாவங்கள், இதில் சிக்கிக்கொண்டேன், விட முடியல, இது பாவம்னு தெரிந்தும் என்னால் விட முடியல, நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தீர். உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னால் விட முடியல, உதவி செய்யுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். என் உள்ளத்தில் வாங்க, விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். எங்கே வலி இருக்குதோ, வேதனை இருக்கிறதோ, கட்டிகள் இருக்கிறதோ, இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில், லங்ஸில் பிரச்சனைனா லங்ஸில், அது மாதிரி கிட்னியில் பிரச்சனைனா அங்கே, எந்த இடத்துல வலி இருக்குது, வேதனை கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்ய சொல்லணும். உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டு நீங்கள் ஜெபிக்கணும்னா, குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு ஜெபிக்கலாம். வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் பேரண்ட்ஸ், பெற்றோர் அவங்க மேலே கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்கள் அம்மாவுக்கு சுகம் உண்டாகட்டும். பாருங்கள், அந்த மகள் ஜெபித்த போது தாய்க்கு அற்புதமான விடுதலை ஆண்டவர் தந்துட்டார். 10 வருட போராட்டத்தில் இந்த விடுதலை. ஒரு மகள் ஜெபிக்கிறார், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை தான். அப்போ நீங்கள் ஜெபித்தா இயேசு அற்புதம் செய்வார். யார் ஜெபித்தாலும் இயேசு அதை கனப்படுத்துவார். இயேசுவே அப்படின்னு பெயரை சொல்லி கூப்பிடும்போது, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டுன்னு சொல்லும்போது அந்த சுகம் உண்டாகும். இப்போ இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு பயம் இருக்குது, ஒரு ஆவி என்கிட்ட பேசுது, ஒரு ஆவி என் சரீரத்தில் போராடுதுன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவி என்னை விட்டு விலகி போகட்டும், இயேசுவே விடுதலை கொடும் அப்படி சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? கை வைத்து கொள்ளுங்கள். வியாதியுள்ள இடத்துல அல்ல இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள். மற்றவங்க அவங்க மேலே, குழந்தைகள் வியாதிப்பட்ட அந்த குழந்தைகள் மேலே கை வைத்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவை தொடுன்னு ஜெபிங்க. இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், என் குழந்தைக்கு சுகம் தாரும், என் கணவருக்கு சுகம் தாரும், என் மனைவிக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, என் தாயாருக்கு சுகம் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த மதுபானத்தில் இந்த விடுதலை தாங்க, போதை வஸ்துகளில் இருந்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்கள் இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, எனக்கு சமாதானம் தாங்க, நிம்மதி தாங்க, என் தூக்கத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், என்னை பயப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள இயேசு இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறது. அவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இப்பொழுது சில அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது, அலைக்கழிக்கிறது. அவங்க மயங்கி கீழே விழுந்தா பயப்படாதங்க, அந்த ஆவி கீழே தள்ளிவிட்டு வெளியேறி போய்விடும். இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு விடுதலை. அந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுகிறது. பயத்தை கொண்டு வந்த ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, ஒரு வாலிப மகள் தற்கொலை பண்ணு ஒரு ஆவி பேசுகிறது இல்லவா? இப்போ உனக்கு விடுதலை மகளே, அந்த ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவி வெளியேறுகிறது, உனக்கு விடுதலை. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு மகளே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் உங்களுக்காக, குடும்பத்துக்காக, விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக இயேசுவுக்கு நன்றி. நளினி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. உங்க எலும்புகள் எல்லாம் வலிக்கிறது, ஜாயிண்டாய் வலி. ஐயோ, வேதனையில் உட்கார்ந்து கஷ்டப்படுறீங்க, உட்கார முடியல, படுக்க முடியல, மரண வேதனை. இயேசுவே எனக்கும் சுகம் கொடுங்கப்பா, என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. நளினி, இயேசுடைய வல்லமை உங்களை மீது இறங்குகிறது. அந்த எலும்புகள் இருக்கிற வலியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து சுகமாக்குகிறார். இனி பாவம் செய்யாத
விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அவருடைய கரம் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. சங்கீதா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுக்கு தலையில் பிரச்சனை, தலைக்குள்ள குடைச்சல், ஒரு பூச்சி தலைக்குள்ளே நுழைந்து குடைவதை போல உணர்றீங்க. ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்லலாம் ஒன்றுமில்லை, எல்லாம் நார்மல் சொல்கிறாங்க. ஆனால் தலைக்குள்ளே ஒரு குடைச்சல், ஐயோ அது வந்துட்டா மரண வேதனை துடிக்கிறீங்க. இப்போ இயேசுடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறது. சங்கீதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவி விலகுகிறது. உங்களுடைய தலைக்குள்ள குடைச்சலை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திர. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தர்ஷினி, தர்ஷினி, தேவ தர்ஷினி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிற உன்னுடைய குழப்பங்களும் எதிர்காலத்துக்கு இந்த பயங்களும் உன்னை விட்டு விலகுகிறது. உன் சரீரத்தில் தாக்கி இருக்கிற ஒரு பலவீனம் உனக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. உன் வழிகளை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு மகளே. என் பாவங்களை மன்னிங்க. என் ஆண்டவரே, என்னுடைய சுய விருப்பங்களின்படி நடந்த பாவங்களை மன்னிச்சு விடுதலை கொடுங்க. ஜெபம் மகளே. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலை தருகிறது. ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் வருகிறது. சரீரத்திலே பூரண விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே நீ தொட்டு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ராமச்சந்திரன், இருதயம் பாதிக்கப்பட்டு ஒரு மரண பயம் உங்களை பாதிக்கிறது. அவங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி உண்டாகிற நம்னஸ் போன்ற ஒரு உணர்வு உங்களுடைய மரண பயத்தை கொண்டு வருகிறது. இயேசு உங்களை தொட்டு விடுதலை தருகிறார். மரண பயம் மாறுகிறது. உங்களுடைய இருதயத்தில் பூரண சுகத்தை இயேசு தருகிறார். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவை ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீர்கள். வெரோனிகா, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது மகளே. வெரோனிகா, இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. உங்களுக்கு ஒரு வியாதி அல்ல, பல வியாதிகள். நான் எங்கே கை வைத்து எப்படி ஜெபிக்கிறது ஆண்டவரே நீ ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய தலை முதல் கால் வரை இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவை ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவுக்கு வாய் திறந்த நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்டெஃபி என்கிற ஒரு மகளை இயேசு தொடுகிறார். நீ ஒரு வாலிப மகள். உன்னுடைய முதுகு எலும்பில் உண்டான வலி உனக்குள்ளே ஒரு மரண பயத்தையும் எதிர்காலத்துக்கு அந்த பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. இவங்களுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுங்க என்று ஜெபிக்கிறாய். இயேசுடைய வல்லமை உன்னுடைய ஸ்பைனல் கார்டில் இறங்கி வருகிறது. அந்த வலி மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறாய் மகளே. இயேசுவுக்கு நன்றி சொல். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக, அற்புதம் செய்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. ஆகாஷ் என்கிற ஒரு வாலிப தம்பி நீ ஜெபம் பண்ணுகிறாய். ஆண்டவருடைய வல்லமை மீது இறங்கி வருகிறது. ஒரு பக்கம் பாவ பிரச்சனை, இன்னொரு பக்கம் பயத்தின் ஆவி. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு வாழ முடியாது என்று கலங்குகிற ஒரு தம்பி, ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. என்னை விட முடியாது என்று நினைக்கிற பாவ கட்டுகளை ஆண்டவர் அறுத்து விடுதலை தருகிறார். பயத்தின் ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. ஆகாஷ், இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறதுனால தொட்டு விடுதலை தருகிறார். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்று முதல் இயேசுவே உனக்கு சமாதானமாக இருப்பார். அவரை உறுதியாய் பற்றிக்கொள். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் நன்றி, விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. விடுதலை கொடுத்தீர், சுகம் கொடுத்தீர், அற்புதம் செய்து விட்டதற்காய் நன்றி. எங்கள் வீட்டில் எப்போதும் உங்கள் பிரசன்னம் இருக்கணும். எங்களை விட்டு விலகாதபடி எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்கணும். இயேசுவே எங்கள் கூடவே இருங்க சொல்லுங்க. இயேசுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறாரு. ஆண்டவர் தொட்டு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இனி என்ன செய்யணும்? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்தீர், சுகம் கொடுத்தீர், நன்றி. எங்களோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. நீங்கள் இன்றையிலிருந்து நல்ல மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். சரி.